கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருப்பது போல இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இந்த நாளிலே இறை இறக்கத்தின் செய்தி வழியாக ஆவியானவர் நம்மோடு பேசினார். ஒரு தீர்மானம், இந்த தவக்காலத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கும்படியாக நாம் முடிவெடுத்திருந்தோம். ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது ஏசாயா 11:2 சொன்னபடி அவர் தருகின்ற ஆசீர்வாதங்கள் என்னவென்று சொன்னால், ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அல்லேலூயா. இது ஆண்டவருடைய வருகையை குறித்து ஏசாயா இறைவாக்கினர் மிக அழகாக சொல்லுகிறார். நீதியின் அரசரின் வருகையின் போது ஒரு புதிய ஆட்சி மலரும். அது ஒரு பொற்காலமாக இருக்கும். அன்பும் அமைதியும் சமத்துவமும் மக்களிடையே நிலவும். ஒரு மாற்று சமுதாய கனவு இந்த இறை வார்த்தைகளில் நமக்கு தெரிகிறது. 3 முதல் 9 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது இதனுடைய வெளிப்பாடு நமக்கு கிடைக்கிறது. அது எப்படி என்று சொன்னால், மெஸ்ஸியாவுடைய வருகையின் போது இது நிறைவேறும் என்று வெளிப்பாடு ஏசாயா இறைவாக்கினர் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். இதை தான் வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. இன்றைய ஒரு மாற்றும் சமுதாயம் நீதியும் நேர்மையும் அன்பும் அறனும் அமைதியும் எளியவரை ஏற்றலும் இயற்கையோடு இணைந்து வாழ்தலும் நிலவுகின்ற ஒரு சமுதாயம். அத்தகைய ஒரு சமுதாயத்தை உருவாக்க நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இந்த ஆற்றல்களை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் தான். அப்படிப்பட்ட ஆற்றலை பெற்றுக்கொண்டால் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பீர்கள். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் நீங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்றால் இந்த ஆற்றலை பெற ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய அந்த சமுதாயம் அவருடைய வருகையின் போது எப்படி இருக்கும்? நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார் என்றும், நடுநிலையோடு எளியோரது வழக்கை விசாரிக்கிறவர் என்றும், வார்த்தை என்னும் கோரினால் கொடியவரை அடிப்பார் என்றும், உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார் என்றும் அவருடைய வருகை நமக்கு எச்சரிக்கை தருகிறது. ஏனென்று சொன்னால், நேர்மை அவருக்கு அரைக்கச்சையாகவும் உண்மை அவருக்கு இடைக்கச்சையாகவும் இருக்கிறது. மிருகங்களை பார்க்கிறோம். அந்த நாளில் எப்படி இருக்கும் என்று, ஓனாய் செம்மறியாட்டு குட்டியோடு தங்கி இருக்குமா, அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்துக் கொள்ளுமா, கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழுமா, பச்சிலம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லுமா. பாருங்க, என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமைய தேவச்சனமே, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கணும். காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் தான் இது. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பாருங்க, 9ஆம் வசனம் சொல்லுது, என் திருவரை முழுவதிலும் தீமை செய்வார், கேடு விளைவிப்பவர் யாரும் இல்லை. கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்டுலகம் ஆண்டவராம் என்னை பற்றி அறிவால் நிறைந்திருக்கும். அறிவால் நிறைந்து பாருங்க. ஆண்டவரை தேடுற பிள்ளைகளுக்கு இந்த 40 நாள்ல நீ ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்துன்னு சொன்னா
இத்தகைய ஆசிரியரை எல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, 7ஆம் வசனம் சொல்லுது, பசுவும் கரடி ஒன்றாய் மேயுமாம், அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்குமாம், சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தென்னுமாம். ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு நமக்கு வேண்டும். ஒரு நாள் அவரிடத்துல அங்கே என்ன இருக்காது, இதெல்லாம் இருந்துட்டா ஒன்றுமே இருக்காது. வருத்தம், பசி, தாகம், மன துயரம் அங்கே இல்லை. வருத்தம், பசி, தாகம், மன துயரம் அங்கே இல்லை. விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் செல்வேன், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோன்னு சொல்லி ஒரு நாளும். அப்போ இன்னைக்கு ஆவியானவர் நம்ம உள்ள பேசுகிற காரியம் என்னவா இருக்க முடியும்? அதனால தான் நேத்தே ஆவியான இந்த வெளிப்பாடை கொடுத்தார். ஏசாயா 12ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே, அந்நாளில் நீ இவ்வாறு சொல்வாய், ஆண்டவரே நான் உனக்கு நன்றி சொல்வேன், நீர் என் மேல் சினமடைந்திருந்தீர், இப்பொழுதோ உன் சினம் தணிந்து விட்டது, நீர் எனக்கு ஆறுதலும் அளித்துள்ளீர். ஆமென். நீர் எனக்கு ஆறுதலும் அளித்துள்ளீர். நீ எனக்கு என்ன வேணும்? நான் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துட்டா இதெல்லாம் அப்படியே பொங்கி வழியும். ஆமென். அல்லேலூயா. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும் அளவுக்கு கொடுப்பா. அதான் மாலை நேரத்தில் வாங்கன்னு சொல்றது. மாலை நேரத்தில் உங்களுக்கெல்லாம் பிஸி. ஆண்டவரை தேட மாட்டீங்க. ஆண்டவரை தேடுங்க, காலையிலும் மாலையிலும், காலையும் மாலையும் அல்லேலூயா சொல்லி. காலையில் எனக்கு என்ன உணவு, மாலை எனக்கு என்ன உணவு, நீங்கள் அவருக்கு முழு பிரியாரிட்டி நீங்கள் கொடுத்து பாருங்க, உங்கள் வேலையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆமென். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதெல்லாம். சங்கீதம் 20:4 124 என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 124 வேகமாய். ஆமென். வீரனின் கூரிய அம்புகளும் தணல் வீசும் கரிகளும் தான் கிடைக்கும். ஆமென். ஆமென். எப்பொழுது? ஆண்டவருடைய சமூகத்தில். அதனால தான் சங்கீதம் 121 சொல்லுகிறது, நான் இன்னலுற்ற வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், அவரும் எனக்கு செவி சாய்த்தார். அப்போ ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம் எடுக்க போறீங்க? 2வது வசனம், ஆண்டவரே பொய் பேசும் வாயினின்று என்னை விடுவித்தருளும், வஞ்சக நாவினின்று என்னை காத்தருளும். ஆமென். இந்த தீர்மானம் எடுங்க. அதனால்தான் 3ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, வஞ்சகம் பேசும் நாவே உனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? அதற்கு மேலும் உனக்கு என்னதான் கிடைக்கும்? தீர்மானம் எடு. இதுதாங்க வெளிப்பாடு. ஆமென். அல்லேலூயா. இதுதாங்க என்ன தீர்மானம் எடுக்கணும் அதையும் உனக்கு விவரித்து சொல்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. பொய் பேசும் வாயில் நின்று என்னை விடுவித்திரளும். நம்பர் 1. பிசாசு நம்மளை சோதிக்கும் போது முதல் காரியம் அவன் பொய் பேச சொல்லி, எல்லா காரியத்திலும் பொய் பேச சொல்லி கொடுப்பான். அவன் அந்த பொய் பேசும் வாயில் நின்று என்னை விடுவித்திரளும். ஆமென். அல்லேலூயா. பேசித்தானே இருப்பேன், நான் எப்படி அதுக்கு ஆமேன்னு சொல்லுவேன்? ஐயோ முடியாது. பொய் பேசாமல் என்னால் இருக்க முடியாது. அதுக்கு என்னால் ஆமேன் வராது. பிசாசு சொல்ல விட மாட்டான். அங்கே ஸ்டக் பண்ணிடுவான், மியூட் பண்ணிடுவான், பேச விட மாட்டான். நான் இன்னலுற்ற வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், அவரும் எனக்கு செவி சாய்த்தார். ஏசாயா 12:1 வாசித்தோமே. அவருடைய சினம் தீர்ந்து விட்டது, தணிந்து விட்டது, சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவரே இந்த பொய் பேசுகிற வாயிலிருந்து என்னை விடுவித்தரலும். ஆமென். ஆண்டவரே வஞ்சகர் ஆவினின்று என்னை காத்தருளும். ஆமென். ஆமென். ஆவியானவர் உன்னை பார்த்து என்னை பார்த்து கேட்கிறாரு, வஞ்சகம் பேசும் நாவே
உனக்கு என்ன உனக்கு கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? அதற்கு மேலும் உனக்கு என்னதான் கிடைக்கும்? என்ன கிடைக்கும் தெரியுமா? வீரரின் கூரிய அம்புகளும் தணல் தணல் வீசும் வீசும் கரிகளுத்தான் கிடைக்கும். தான் கிடைக்கும். வேற ஒண்ணும் கிடைக்காது. அல்லேலூயா. 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 அதனாலதான் 5ஆம் வசனம் பாருங்க. ஐயோ, நான் மேசேக்கில் அந்நியனாய் வாழ்ந்த பொழுதும் கேதாரில் கூடாரங்களில் தங்க நேர்ந்த பொழுதும். 6ஆம் வசனம், சமாதானத்தை குலைப்பவர்களோடு நான் நெடுநாள் வாழ வேண்டியதாயிற்று. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு சிச்சுவேஷன். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நான் சமாதானத்தையே நாடுவேன், அதை பற்றியே பேசுவேன். ஆனால் அவர்களுக்கோ போர் ஒன்றில்தான் நாட்டம். நாட்டம். நான் சமாதானமா தான் போகணும்னு நினைக்கிறேன். நான் சமாதானமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என் சூழ்நிலை அப்படி. இன்னைக்கு எப்படி தான் சொல்றோம்? என் சூழ்நிலை அப்படி. அதனால தான் சங்கீதம் 119 169 அழகாக சொல்லுகிறது. ஆண்டவரே, என் வேண்டுதல் உம் திருமுன் வருவதாக. உமது வாக்குறுதிக்கேற்ப எனக்கு நுண்ணறிவு புகட்டும். ஆமென். அப்ப என்ன செய்யணும்? சங்கீதம் 119 147 சொல்வதை போல, வைகரையில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடுகிறேன், உம் சொற்களில் நம்பிக்கை வைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வைகரையில், வைகரை என்று சொன்னால் அதிகாலையில், ஆமென். நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடுகிறேன். எப்படி மன்றாடுவது? சங்கீதம் 119 145 வாசித்து பாருங்கள். முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டலும் உம் விதிமுறைகளை நான் பின்பற்றுவேன். இதுதாங்க தீர்மானம். 146 சொல்லப்படுகிறது, உம்மை நோக்கி மன்றாடுகிறேன், என்னை காத்திரளும், உம் ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். இதுதாங்க என்ன தீர்மானம் எடுக்கிறது? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. முதல்ல பொய் பேசுறத நிறுத்து. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. வஞ்சக நாவிலிருந்து பேசுற வார்த்தையை நிறுத்து. புரணி பேசுறத நிறுத்து. ஒருத்தர் மத்தர் மேல குறை சொல்றத நிறுத்து. நிறுத்து. இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா சொல்றார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. இறையிறக்கத்தின் செய்தி மிக அழகாக சொல்லுகிறது. ஆண்டவரே, என் குழந்தாய், உன் சோதனைகள் மிக வலிமையாக இருந்தது. நீ அவற்றில் தோற்று போனாலும் உன் தீர்மானங்களை புதுப்பித்துக் கொள். மீண்டும் துவங்க உனக்கு ஆற்றல் வழங்கப்படும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. மீண்டும் துவங்க உனக்கு ஆற்றல் கொடுக்கிறாரு. அப்புறம் என்ன வேணும்? அதனால தான் சங்கீதம் 121 ஒன்று சொல்லுகிறது, மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? ஆமென். எனக்கு தாசை வரும் பர்வதம், நேராக என் கண்களை ஏறெடுப்பே. வசனம் 2 சொல்லுகிறது, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். எனக்கு தாசை வரும் பர்வதம், நேராக என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த சர்வவல்ல தேவனிடமிருந்தே எனக்கு தாசை வரும் பர்வதம், நேராக என் கண்களை ஏறெடுப்பே. நீ நல்ல ஒரு தீர்மானம் எடுத்துட்டீன்னா உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 3ஆம் வசனம் சங்கீதம் 121, அவர் உன் கால் இடராதபடி பார்த்துக் கொள்வார். ஆமென். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமென். அவர் உன் கால் இடராதபடி பார்த்துக் கொள்வார். அவர் பார்த்துக் கொள்வார். நீ ஒரு தீர்மானம் மட்டும் எடுத்த, உம்மை காக்கும் அவர் உறங்கி விட மாட்டார். ஆமென். 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 இதோ இஸ்ரவேலை காண்கின்றவர், காக்கின்றவர்,
கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆமென். அப்ப ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? 5ஆம் வசனம் இன்னும் அழகாக ஆண்டவரே உம்மை காக்கிறார், காக்கின்றார். அவர் உன் வலப்பக்கத்தில் இருக்கிறார், உள்ளார். அவரே உனக்கு நிழல். ஆமென். பாருங்க, 3 காரியம் சொல்லப்படுகிறது. 3 காரியங்கள் மிக அழகாக சொல்லப்படுகிறது. உன்னை காக்கிறார், உன் வலப்பக்கத்தில் இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார். உனக்கு நிழலாக இருக்கிறார். நம்ம காத்து கொண்டிருக்கிறார். நிழலாக, உன் நிழலாக. அதனால தான் நேற்று பார்த்தோம். ஏசையா 12:1. நேற்று பார்த்தோம். 30ஆம் அதிகாரம் 18. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ம், ஆதலால் உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார், ம், உங்களுக்கு இறங்குமாறு எழுந்தருளுவார். ம், ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், ம். அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். ஆமென். ஆமென். அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் என்ன செய்வாரு? ஏசையா 30:19 சொல்றாரு பாருங்க. எருசலேமில் குடி நீங்கள் இனி ஒரு பொழுதும் அழமாட்டீர்கள், அழகாத்தீர்கள். அவர் உங்கள் மேல் சின்னமாய் அருள் அருள் கூறுவார். கூறுவார். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவி சாய்த்து உங்களுக்கு உங்களுக்கு மறுமொழி அளிப்பார். என்னன்னு இதுதாங்க வெளிப்பாடு. அந்த சிலுவை பாதையில் நீங்கள் செய்த அந்த உண்மையான வழிபாடு, உருக்கத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் பொழிகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் கேட்குறாரு, உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய்ன்னு சொல்லு. ஒரு நாள் ஆண்டோடைய சமூகத்தில் தாகத்தோடு காத்திருக்கணும். உன் வேதனைகளை எல்லாத்தையும் மாற்றுவார். துன்பங்கள், துயரங்கள், கண்ணீரின் நாட்கள் ஒழிந்து போகும். எல்லாத்தையும் மாற்றுவார். எல்லாத்தையும் மாற்ற போறார். இந்த 40 நாளில் ஒரு தீர்மானம். அடி வாங்கி உடலெல்லாம் புழுத்து கிடக்கு, உடலெல்லாம் புண்ணாய் கிடக்க அவர் தாம் மக்களின் முறிவுகளை கட்டுவார். ஆமென். தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்குவார். ஆமென். உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பத்தையும் ஒடுக்குதலும் நீரை கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்துக் கொள்ள மாட்டார். ஆமென். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். ஆமென். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என் வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமன் பாந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதை நீர் எங்களுக்கு தந்தீரே சுவாமி. எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமப்பதை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமப்பதை நான் மறப்பேனோ. என் அன்பு குழந்தையே, உன் சோதனைகள் மிக வலிமையாக இருந்து நீ அவற்றில் தோற்று போனாலும் உன் தீர்மானங்களை புதுப்பித்து கொண்டு
மீண்டும் துவங்க உனக்கு ஒரு ஆற்றலை தருகிறார். போர்க்களத்தில் ஒரு வீரன் கைவிட்டு ஓடக்கூடாது. அதுபோல என் அன்புக்காக நீ தொடர்ந்து போராட வேண்டும். இதுவே நான் மிகவும் நேசிக்கும் ஒருவருக்காக தன் உயிரை கொடுப்பதான மிக வீரமான செயலை ஒத்ததாகும். உன் அன்பை நிரூபி. சிலுவை பாதையில் தியானித்தா மட்டும் பத்தாது. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. ஆண்டவரே, அந்த தீர்மானம் எடுக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே என்ன சொல்லி ஜெபிங்க. ஒப்பு கொடுங்க. உங்களையே தாழ்த்தி ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. குறிப்பாக இந்த குழுவிலே வந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஏதோ ஒரு ஏக்கத்தோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு வந்திருக்கின்ற பிள்ளைகள் அப்பா, மோயிசன் ஜெபித்ததை போல, இந்த மக்களுக்காக ஜெபித்ததை போல இதோ நான் அடியேன் கேட்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தை நீர் அறிவீர். அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. குறிப்பாக சில தாய்மார்கள் பக்கவாதம், ஃப்ராக்சர் என்று சொல்லி வேதனையோடு 2 ஆண்டுகளாக பிசியோதெரப்பி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த மகளை தொடுங்க ஆண்டவரே. அந்த மகளை தொடுங்க ஆண்டவரே. ஏதோ பயத்தின் ஆவி, நடுநடுப்பு, கடுகடுப்பு உள்ள மகளை நீர் தொட்டீரப்பா. இன்னும் அதிகமாக அந்த மகளை நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. இறைவார்த்தையின் மூலம் தொடுங்கப்பா. அவளுக்குள்ளே இருக்கிற அந்த சோம்பேறித்தனம், அசட்டைத்தனம் எடுத்து போட்டு நம்முடைய சமூகத்தில் உண்மையோடு நேர்மையோடும் உட்காரக்கூடிய ஞானத்தை அந்த பிள்ளை கொடுங்கப்பா. இதோ குடும்பத்தில் தன் சகோதரனுக்காக நல்ல ஒரு திருமண வாழ்வு கிடைக்காதா என்று ஏங்கி தவிக்கிற மகளை நம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். தன்னுடைய கணவர் குடி போதையில் இருக்கிறாரே, தீய பழக்கத்தில் இருக்கிறாரே, அவர் மனம் திரும்ப மாட்டாரா? ஆண்டவரே, அவருக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுங்கப்பான்னு ஜெபித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதோ என்னுடைய கணவர் மனம் மாறினாலும் தெய்வ பக்தி இல்லையே, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார மாட்டேங்கிறாரே என்று சொல்லி வேதனையோடு ஒப்பு கொடுக்கிற மகளை ஒப்பு கொடுக்கிறேன். இதோ என் உடம்பெல்லாம் வேதனையோடு இருக்கிறதே, கட்டிகள் பெருசாகலை, அப்படியே தான் இருக்குது. ஆனாலும் நீ எடுக்க போகிற ஸ்கேனில் என்னாகுமோ ஏதாகுமோ என்று ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டிருக்கின்ற மகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பத்தில் பிள்ளைகள் தாய் தகப்பனை மதிப்பதில்லை, தந்தைக்கு எதிராக பேசுகிறார்கள், தாயை மதிப்பதில்லை, அவதூறு பேசுகிறார்கள், கீழ்ப்படிவதில்லை. அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏதோ மாமியார் மருமகளுக்கு பிரச்சனை, மாமியாருக்குள்ள பிரச்சனை எப்படி வருது? ஒருவரை அனுசரித்து போகாததினால், ஒருவரை காயப்படுத்துவதனால், குறிப்பாக வீட்டில் வந்திருக்கின்ற மருமக்களை அன்போடு பாசத்தோடு நடத்தாமல் ஒரு கொத்தடிமை போல வைத்து கொண்டிருக்கின்ற, அதிகாரத்தினால் அவர்களை வளைத்து போடுகின்ற அப்படிப்பட்ட சில தாய்மார்கள், ஆண்டவரே அவருடைய உள்ளத்தை தொடுங்கப்பா, கேட்கிறேன் ஆண்டவரே. இதோ சாக்கு போக்கு சொல்லி நம்முடைய சமூகத்தில் வர முடியாமல் உலக காரியத்துக்காக ஓடி போகின்ற சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் அவர்களை கண்ணோக்கும் ஆண்டவரே. இதோ நான் செய்கின்ற வியாபாரம் சரியாக நடப்பதில்லையே, ஐயோ என் கணவருக்கு சரியான வருமானம் வர்றதில்லையே,
எது செய்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பொத்தலான பையில் போட்ட மாதிரி தான் இருக்குதே, எதுவுமே நிற்க மாட்டேங்குதே என்று கவலையோடு கண்ணீரோடு ஜபித்து கொண்டிருக்கின்ற மகளை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதோ வெளிநாட்டிலே தன்னுடைய பிள்ளைகள் கணவன்மார்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவோ பிள்ளைகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏனென்று சொன்னால் அவர்களை நம்பி இங்கே பெரிய குடும்பமே இருக்கிறது. குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கு மனதைரியத்தையும் சுகத்தை நீ கொடுத்து கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் கொடுக்க போவதற்காய் நன்றி ஆண்டவரே. இதோ வராத தாயாரை ஒப்புக் கொடுக்கிறேன். குறிப்பாக ஜனட்டம்மா இந்த குழுவிலே ஒரு மூத்த தாயார், இந்த தாயாரை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏன் வரவில்லை? தன் சகோதரி இறந்து போனதாக போனார்கள், உமக்கு தெரியும். அதுக்கப்புறம் 2 நாள் சின்ன வரல ஆண்டவரே. ஒருவேளை அவர்கள் உடல் நோயினால் பாதித்திருக்கலாம் ஆண்டவரே என்பதை நான் உணர்கிறேன் சுவாமி. அவர்களை தொட்டு ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. இந்த குழுவை விட்டு பிரிந்து போன அநேக பிள்ளைகள் இன்னும் அதிகமாய் உம்மை தேடி வர இந்த பிள்ளைகளுக்கு ஆர்வத்தை கொடுங்கப்பா. ஒரு பிள்ளை கூட சிதறி போகக்கூடாது ஆண்டவர். இதோ தன்னுடைய மகன் வளர்ந்து கொண்டே வருகிறான். இன்னும் சிறு பிள்ளைத்தனமாக அவன் இருக்கிறானே, ஆண்டவருடைய வார்த்தைகளை எல்லாம் வாசிக்கிறானே, ஜெபிக்கிறானே, எல்லாம் செய்கிறானே. ஆனால் அவனுக்குள்ளே இன்னும் மாற்றம் வரலையே. இந்த மாற்றத்தை எப்போ கொடுப்பீங்க ஆண்டவரே என்று வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்கின்ற தாயாரை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் குடும்ப சமாதானம் இல்லாமல் இருக்கின்ற குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதோ என் காலில் எரிச்சல் எடுக்குது, எரிச்சல் நிற்கவே மாட்டேங்குது, அது எப்போ தீரும் என்று வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை, என் பிள்ளைகள் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்னை மதிப்பதில்லை, எனக்கு ஆறுதலாக இருக்கிற வேண்டியங்களே என்னை அவமதிக்கிறாங்களே என்று வேண்டிக் கொண்டிருக்கின்ற தாயார்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இதோ கணவன் மனைவி உறவிலே இன்னும் பலப்படணும் ஆண்டவரே. உலக சிற்றின்பத்தில் விழுந்து போகாமல் உயிரோட்டமாக குடும்பம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நீடூடி வாழ ஆண்டவரே அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. குறிப்பாக அந்த தீய பழக்கத்தில் இருந்து ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. எல்லா தீய பழக்கங்கள், குறிப்பாக போதை பொருள்கள் உபயோகித்து கொண்டு நாள் பூரா அப்படியே இருக்கிறாங்க. இன்றைக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி அந்த போதை பழக்கத்திலிருந்து வெளியேற ஒரு தீர்மானம் எடுக்க அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஏசாயா 30:18 சொல்வதைப் போல, அதனால் உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார், உங்களுக்கு இறங்குமாறு எழுந்தருளுவார். ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருப்போர் நற்பேறு பெற்றோர் என்று சொன்னார். ஆண்டவர் உங்களை நிறைவாக 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 இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.